Satyabhama Institute of Science and Technology, Chennai. ஸ்ரீமதி வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் நீதிபதி சரமாரி கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அரவிந்த் சொல்ல கேட்கலாம். வணக்கம் அரவிந்த், என்ன மாதிரியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் நீதிபதி? இந்த வழக்கின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசலம் அருகே உள்ள கனியாமூர் பள்ளியில் தீமதி என்ற மாணவி இறந்த பிறகு அந்த வழக்கில் இது கொலை செய்யப்பட்ட அவர் தாயார் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு விழுப்புரம் மாவட்டம் நடைபெற்ற நிலையில் கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. அப்போது தலைமை குற்ற நீதிபதி நடுவர் நீதிமன்றத்தில் 3 முறை விசாரணை, 4வது விசாரணை என்று தொடங்கியது. அப்போது விசாரணை ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் ஸ்ரீமதி தாயார் ஏற்கனவே அவர்கள் பேசிய பள்ளி தரப்பு மற்றும் இவர்கள் பேசிய அனைத்து கால் ரெக்கார்டுகள் மற்றும் எஃப்ஐஆர் அறிக்கை, பிரேத பரிசோதனை அறிக்கை, அங்க பதிவான சிசிடிவி காட்சிகள் கேட்டிருந்தாங்க. அது சரியான முறையில் பதிவாகலை என்று தெரிவித்திருந்தாங்க. அது தரப்பு இன்னைக்கு அரசு தரப்பு வழக்கு கேட்டாங்க. அப்போது ஸ்ரீமதி வழக்கில் நீதிபதி அரசு தரப்பு வழக்கினிடம் சரமாரி கேள்வி இருப்பாங்க. ஸ்ரீமதி தாயிடம் கொடுக்கப்பட்ட சிசிடிவி வீடியோ கேள்விகளில் 26 சீரியல்கள் செயல்படவில்லை என மாணவியின் தாய் வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையில் அந்த சிசிடிவில பதிவான காட்சிகள் ஏன் வரவில்லை, அளிக்கப்பட்டதா அல்லது எதனால் என்பதை தொழில்நுட்ப சான்றுடன் நீதிமன்றத்தில் பதிலளிக்க வேண்டும், முறையாக ஆவணங்களை அடுத்த முறை பதிவு செய்ய வேண்டும் என்று கூறி எஃப்ஐஆர் நகலை ஏன் மெயின்டைன் பண்ணவில்லை, அது உடனடியாக சரியாக எடுத்து உரிய சான்றுடன் அடுத்த மாதம் ஜூன் 19ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார் நீதிபதி ஸ்ரீராம் அவர்கள். விவரங்களுக்கு நன்றி அரவிந்த். Satyabhama Institute of Science and Technology, Chennai.